எப்பொழுதும் தெரியாதவர்களோட கூட பேசக்கூடாது. அத பத்தி பாக்கலாமா? பார்க்கலாம். ஒரு அழகான காட்டின் அருகே லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் என்ற சிறுமி அவள் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் பாட்டிக்கு உணவு கொண்டு காட்டுக்குள் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவள் அம்மா, நீ அந்நியர்களுடன் பேசக்கூடாது என்று எச்சரித்தாள். காட்டுக்குள் நடந்து செல்லும் போது ஒரு ஓநாய் அவளை சந்தித்தது. எங்கே போகிறாய் குட்டி என்று அது கேட்டது. என் பாட்டி வீட்டுக்கு என தெரிவித்தாள் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட். ஓநாய் தந்திரமாக அவளை விட முன்னேயே பாட்டி வீட்டுக்குச் சென்று பாட்டியாக நடித்து படுக்கையில் படுத்துக்கொண்டது. சிறுமி வந்தபோது பாட்டி மிகவும் வித்தியாசமாக தோன்றினாள். பாட்டி, உங்களுக்கு இப்படி பெரிய கண்கள் ஏன்? உன்னை நன்றாக பார்க்க கூட்டி என ஓநாய் சொன்னது. பாட்டி, உங்களிடம் இப்படி பெரிய பற்கள் ஏன்? உன்னை தின்னத்தான் என்று ஓநாய் கத்தி எழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு மரத்தொழிலாளி அவளது சத்தத்தை கேட்டு ஓடி வந்து ஓநாயை விரட்டினார். பாட்டியும் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டும் பாதுகாப்பாக இருந்தனர். அந்த நாளிலிருந்து அவள் அந்நியர்களுடன் பேசக்கூடாது என்பதை கவனமாக மனதில் நினைத்து கொண்டாள். வண்ணமான பவளங்களை பின்தொடர்ந்து செல்வோமா? வாருங்கள். ஹான்சல் மற்றும் கிரிட்டல் என்ற இரு சகோதரர்கள் தங்கள் வீட்டு அருகே உள்ள காடுகளை ஆராய்வதை மிகவும் விரும்பினார்கள். ஒரு நாள் கொஞ்சம் தொலைவு சென்றபோது அவர்கள் இனிப்புகளால் ஆன ஒரு குட்டி வீட்டை கண்டனர். தேன் பிஸ்கட் சுவர்களும் சாக்லேட் ஜன்னல்களும் ஐசிங் பூசிய கூரையும் இருந்தது. மிகவும் மகிழ்ந்த அவர்கள் சிறிய ஒரு கடியும் எடுத்தனர். அதே நேரத்தில் அன்பான ஒரு பாட்டி வெளியில் வந்து அவர்களை உள்ளே வந்து சூடான கோகோ குடிக்க அழைத்தார். ஆனால் உட்காரும்போது ஹான்சல் அந்த பாட்டியின் காலில் மின்னும் செருப்புகளையும் மாய சமையல் என்ற பெரிய புத்தகத்தையும் கவனித்தான். கிரெட்டல் மெதுவாக, இங்கிருந்து போகலாம் என்று சொன்னாள். அவர்கள் மரியாதையாக நன்றி கூறி வெளியே ஓடினர். பாட்டி கோபப்படவில்லை. எப்போதும் உங்கள் மனசின் உணர்வை கேளுங்கள் குட்டீஸ்கள் என்று புன்னகையுடன் கையை அசைத்தார். ஹான்சல் மற்றும் கிரெட்டல் பிரகாசமான கற்கள் இருந்த வழியை பின்பற்றி வீட்டிற்கு திரும்பினர். அங்கு பெற்றோர் அவர்களை அணைத்து கொண்டு மகிழ்ந்தனர். அவர்கள் சாகசங்கள் ரொம்பவே நன்றாக இருந்தாலும் பாதுகாப்பும் ஒன்றாக இருப்பதும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டனர். அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். என் பொன் செருப்பை கண்டுபிடித்து தருவீர்களா? ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் அப்பா போன பிறகு அவளது மாமியாரும் 2 சகோதரிகளும் அவளை தினமும் வேலை செய்ய வைத்தார்கள். ஒரு நாள் அரண்மனையில் நடக்கும் பெரிய நடன விழாவுக்கு அனைவரும் தயாரானார்கள். சிண்ட்ரெல்லாவும் செல்ல விரும்பினாள். ஆனால் மாமியார் அனுமதிக்கவில்லை. அப்போது அவளது ஃபேரி காட்மதர் தோன்றி தனது மந்திர கோலால் சிண்ட்ரெல்லாவை அழகான உடையிலும் பொன் செருப்பிலும் மாற்றினாள். ஆனால் மந்திரம் இரவு 12 மணிக்கு கலைந்து போகும் என எச்சரித்தாள். அரண்மனையில் சிண்ட்ரெல்லாவை கண்டு இளவரசன் மெய்மறந்தான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக நடனமாடினார். ஆனால் மணி 12 அடிக்கும் போது சிண்ட்ரெல்லா அங்கிருந்து ஓடினாள். அவளின் ஒரு பொன் செருப்பு மட்டும் விழுந்து போனது. இளவரசன் அந்த செருப்பை எடுத்து நாடு முழுவதும் அவளை தேடினான். இறுதியில் சிண்ட்ரெல்லாவை கண்டுபிடித்து செருப்பு அவளுக்கே சரியாக பொருந்தியது. வாருங்கள், ஸ்னோ ஒயிட்டை காப்பாற்றுவோம். ஒரு காலத்தில் ஸ்னோ ஒயிட் என்ற நல்ல மனசுக்கும் அழகான புன்னகைக்கும் பெயர் பெற்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் விலங்குகளையும் பூக்களையும் எல்லோரையும் மிகவும் நேசித்தாள். ஆனால் அவளின் கொடிய மாமியார் ராணி ஸ்னோ ஒயிட்டின் அழகை பொறாமைப்பட்டாள். ஒரு நாள் ஸ்னோ ஒயிட் காட்டிற்குள் சென்று ஒரு சிறிய குடிசையை கண்டாள். அந்த வீட்டில் 7 குள்ளர்கள் ஹாப்பி, ஸ்லீப்பி, பேஷ்ஃபுல், ஸ்னேசி, கிரம்பி, டோப்பி, டாக் வசித்தனர். அவர்கள் ஸ்னோ ஒயிட்டை மகிழ்ச்சியாக வரவேற்றனர். ஆனால் ராணி ஒரு பாட்டியாக வேடம் மாறி ஸ்னோ ஒயிட்டுக்கு ஒரு சிவப்பு ஆப்பிள் கொடுத்தாள். ஸ்னோ ஒயிட் அதை உண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தாள். குள்ளர்கள் மிகவும் துயரப்பட்டனர். சிறிது நேரத்தில் ஒரு நற்பிரின்ஸ் வந்தார். அவர் ஸ்னோ ஒயிட்டை மெதுவாக தூக்கி, எழுந்திரு செல்லமே என்று சொன்னார். அந்த அன்பான வார்த்தைகள் மந்திரத்தை உடைத்தது. ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்தாள். அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த நாள் முதல் ஸ்னோ ஒயிட், பிரின்ஸ் மற்றும் குள்ளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அன்பு எப்போதும் மந்திரத்தை வெல்லும். என் வாழ்க்கையை பார்ப்போமா? வாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு வாத்து அம்மாவின் முட்டைகள் உடையத் தொடங்கின. 5 மஞ்சள் நிற குட்டிகள் வெளியே வந்தன. ஆனால் ஒன்று மட்டும் பெரியதும் சாம்பல் நிறத்திலும் இருந்தது.
அது வேறுபட்டதாக இருந்ததால் எல்லாரும் அதை அசிங்கமான வாத்துக்குட்டி என்று அழைத்தனர். அதனால் அந்த குட்டி மிகவும் கவலையாயிருந்தது. அது தன்னை ஏற்றுக்கொள்ளும் இடம் ஒன்றை காண வெளியேறியது. கோடையும் குளிர்காலமும் கடந்து பல மிருகங்கள் கொடுமைப்படுத்தினாலும் அது வானில் பறக்கும் அழகான அன்னங்களைப் போல இருக்க வேண்டும் என்று கனவு கண்டது. ஒரு வசந்த காலத்தில் அது தன்னுடைய முகத்தை தண்ணீரில் பார்த்தது. அதற்கு ஆச்சரியம். அது அசிங்கமான வாத்துக்குட்டி அல்ல, அது ஒரு அழகான அன்னமாக வளர்ந்திருந்தது. மற்ற அன்னங்கள் அதை மகிழ்ச்சியாக வரவேற்றன. அது முதல் முறையாக அன்பும் பெருமையும் உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து அது அசிங்கமான வாத்துக்குட்டி இல்லை, ஏனெனில் அது எப்போதுமே உள்ளுக்குள் அழகானதுதான். வாங்கள் மாய விதையை பத்தி பார்ப்போம். ஒரு காலத்தில் ஜாக் என்ற சிறுவன் தனது ஏழை அம்மாவுடன் வாழ்ந்தான். ஒரு நாள் அவர் பசுவை விற்க சென்றபோது ஒரு மனிதன் பசுவுக்கு பதிலாக மாய விதைகள் கொடுத்தார். அம்மா கோபத்தில் அவற்றை வெளியே எறிந்தார். அந்த இரவு வானத்தை தொடும் பயிற்றங்கால் வளர்ந்தது. ஜாக் மேலே ஏறி மேகத்தில் இருக்கும் ஒரு பெரியவனின் அரண்மனை கண்டான். அந்த பெரியவன் நல்ல மனம் கொண்டவன். அவனிடம் தங்க முட்டை கோழி மற்றும் பாடும் வீணை இருந்தது. ஜாக்கின் நிலையை அறிந்த பெரியவன் இரண்டையும் ஜாக்கிற்கு கொடுத்தான். ஜாக் வீட்டிற்கு திரும்பி அம்மாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். பெரியவனும் அவர்களுடன் நண்பனானான். உன் பேராசையே பார்ப்போமா, வாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இட்டது. விவசாயி அந்த முட்டையை விற்று பணக்காரன் ஆனான். ஆனால் அவனுக்கு பேராசை வந்தது. ஏன் தினமும் ஒரு முட்டை மட்டும்? இந்த வாத்துக்குள் நிறைய தங்க முட்டைகள் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் வாத்தை கொன்று உள்ளே பார்த்தான். ஆனால் அங்கே ஒரு தங்க முட்டையும் இல்லை. விவசாயி மிகவும் வருந்தினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. விவசாயி சொன்னார், பேராசை எல்லாவற்றையும் இழக்கச் செய்யும்.